ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவானுடைய நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु और उद्धारकर्ता प्रभु यीशु के नाम से आप सबको आशीष करते हैं और स्वागत करते हैं। கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்திலாக அவருடைய பாதத்தில் நம்ம வரும்படி கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். प्रभु का ये बड़ा सा अनुग्रह है कि आज सुबह के समय में पहले दिन में प्रभु के चरणों में आने के लिए अनुग्रह दिया। கர்த்தர் ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக சங்கீதம் 84வது சங்கீதம் हमारी आशीष के लिए भजन संहिता 84 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4था वचन पढ़ेंगे। உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்। क्या ही धन्य है वे जो तेरे भवन में रहते हैं, वे तेरी स्तुति निरंतर करते रहेंगे। இந்த கால வேளையில கர்த்தருடைய பாதத்தில் வந்த உங்களை இந்த வயத வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. सुबह के समय में परमेश्वर के चरणों में आए हुए हर एक को ये वचन के अनुसार प्रभु आशीष। நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல அவருடைய வீட்டிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். सब प्रभु के समूह में उसके घर में हम इकट्ठे हुए हैं। தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் கண்டிப்பாக பாக்கியவான்களாய் இருப்பார்கள். दाऊद कहता है प्रभु के घर में निवास स्थान वास करने वाला सच में वो धन्य रहेगा। அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள், துதிப்பார்கள். वो हमेशा प्रभु की महिमा करेंगे, स्तुति करेंगे। எப்படி இந்த ஆசீர்வாதமான காரியம் அந்த ஜனங்களுக்கு கிடைச்சது? कैसा ये आशीष का दिन इस लोगों को मिला है? எப்படி நம்ம இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம்? कैसा हम ऐसे आशीष को ले लेते हैं? எதனால நம்ம அந்த ஆலயத்தை தேடி வாரம் காலையிலே? क्यों हम सुबह सुबह परमेश्वर के इस कलीसिया को ढूंढ कर आते हैं? எப்படி இந்த ஆசை நமக்கு வந்தது? कैसा ये आशा हमारे दिल में पैदा होता है? ஆண்டவரே நமக்கு கொடுத்தாலும் प्रभु ही हमें देता है। ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். कुछ बातें हैं उसको देखकर हम प्रभु की ओर देखते हैं। நீங்க உதாரணத்துக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். उसके उदाहरण के रूप में एक वचन देखेंगे। 1 சாமுவேலின் புத்தகம் पहला सामुएल का किताब 18வது அதிகாரம் 18वां अध्याय 3வது வசனத்தை வாசிக்கும்போது तीसरा वचन जब हम पढ़ते हैं, யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள்। யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். योनातान और दाऊद जो है वो अपने एक दूसरे से वाचा बांध लिया, क्योंकि वह एक उसका प्रेम उनका प्राण के समान प्यार। யோனத்தான் தாவீது இந்த ரெண்டு பேரோட ஒரு உடன்படிக்கை. योनातान और दाऊद इन दोनों का एक वाचा है। இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க கிடையாது, ये दोनों रिश्तेदार नहीं है, அதிகமான பழக்கம் கிடையாது. ज्यादा उनका जो है बातें नहीं होती। திடீரென்று ஏதோ ஒரு காரியத்தை தாவீது செய்து முடித்த உடனே अचानक कुछ बातों को दाऊद ने करने के बाद சவுல் ராஜா மகனாகிய யோனத்தான், साउल राजा का पुत्र योनातान, அவர்தான் பட்டத்துக்கு வரணும், वही एक्चुअली राज्यभार में आना है, அவர்தான் ராஜாவுடைய பையன். वही राजा का पुत्र है, ஆனா அவர் நல்ல ஒரு மதிப்புக்குரியவர், पर वो अच्छा इज्जत के योग्य है, நல்ல சுபாவம் உள்ள ஒரு மனிதன். अच्छा स्वभाव का व्यक्ति எல்லா விதத்திலுமே அவருடைய சுபாவத்தை பார்க்கும்போது தேவனால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். सब तरीके से उनके स्वभाव को जब हम देखते हैं प्रभु से आशीष किया ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் மறந்து தாவீதோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். पर इस समय में ये देखते हैं कि वो सब कुछ भूलकर दाऊद के साथ एक वाचा बांध लेता है। அதே போலதான் நாமும் இயேசுவானோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். वैसे ही आज हम भी यीशु के साथ वाचा बांधे हैं। ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். एक क्षण के लिए प्रार्थना करेंगे। சுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். पवित्र अनुग्रह भरा हुआ प्रभु धन्यवाद, நீர் நல்லவர். आप अच्छे हैं। நீர் செய்கிற அத்தனை காரியத்திலும் மகிமையும் ஆசீர்வாதம் आप இருக்கிறது. करने वाले हर एक बातों में महिमा और आश्चर्य எல்லாவற்றுக்கும் மேலாக सबके ऊपर கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுக்கும்போது तलवारी क्रूस में आप हमारे लिए जब अपने प्राण को सौंपा, அவரை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். उनकी ओर जो देखता है वो उद्धार पाता है। அப்படிப்பட்ட மகிமையான அந்த ஆசீர்வாதமான வார்த்தையின்படி ऐसे महिमा की उस वचन के आशीष நாங்களெல்லாம் அந்த சிலுவையை பார்த்தோம், हम सब उस क्रूस की ओर देखा, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை பார்த்தோம், हमारे लिए मारा गया उस प्रभु எங்களை को மன்னித்த ஆண்டவரை பார்த்தோம், हमें क्षमा करने वाला प्रभु, ஆசீர்வாதத்தை வைத்த ஆண்டவரை பார்த்தோம். आशीष देने वाले प्रभु, ஆகவே தான் உம்மோடு கூட நாங்கள் வந்து சேர்ந்து கொண்டோம். इसीलिए आपके साथ हम आकर बैठे, ஆகவே உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். आपके चरणों में आते, கர்த்தர் எங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். वैसे ही हमें आशीष करता है। யோனத்தானை போல நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு பாதத்திலே வந்திருக்கிறோம். योनातान के समान हम प्रभु यीशु के चरणों में आए। கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. प्रभु आप हमें आशीष दीजिए। இயேசுவானுடைய நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन। யோனத்தான் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். योनातान जो है दाऊद के साथ एक वाचा बांध लेता है। எதனால அந்த உடன்படிக்கை செய்கிறார்? क्यों ये वाचा बांधता है? ஒரு பெரிய அன்பு. एक बड़ा सा प्रेम। தாவீது சொல்கிறார்,
ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் யோனாத்தானுடைய சிநேகம் பெரியதாக இருந்தது. दाऊद कहता है स्त्रियों से जो मेरा प्रेम रहता उससे अधिक मेरा योनातान से प्रेम है। ஒளிவு மறைவு இல்லாத ஒரு நல்ல சிநேகம் யோனத்தானும் தாவீதும் செய்தார்கள். जो न छुपा या रहस्य वाला ऐसा कुछ नहीं मगर साफ सुथरा प्रेम और योनातान। எதனால இந்த மாதிரி யோனத்தான் அப்படி ஒரு அது பாசத்தை காமிக்கிறார்? क्यों योनातान ऐसे इस प्रेम को दिखाता? அவருடைய தகப்பனார் தான் சவுல் ராஜா. उनका पिता साउल है। அவர் இஸ்ரேல் தேசத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். इस्राएल देश का प्रभु से चुना हुआ इंसान। அவர் ஆளுகிற அந்த காலத்துல वो राज्य करने के समय में திடீரென்று சத்துரு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறான். अचानक शत्रु एक बड़ी से कार्य को करता है। அதுதான் கோலியாத். वही गोलियत है। இந்த ராஜ்யத்துக்கு விரோதமா வந்து மிகவும் இவங்களெல்லாம் மிகவும் மட்டமா பேசி கொந்தளிக்கிறான். इनके राज्य के विरोध आकर बहुत इन्हें तुच्छ बातें कर उन्हें जो है वो ये डराता है। சாவுல் ராஜா अनेक நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். साउल राजा ने बहुत भलाई के कामों को நிறைய யுத்தம் செய்து வெற்றி அடைந்திருக்கிறார். बहुत युद्ध करके विजय पाया है। அப்படிப்பட்ட அந்த ராஜாக்கு முன்னால வந்து சொல்றான், वैसे उस राजा के सामने आकर के யாராவது ஒருவர் வந்து என்னோட யுத்தம் பண்ணுங்க அப்படின்னா. कोई तुमसे एक जन आकर मुझसे युद्ध करे। சாத்தானை போல शैतान के माने அன்றைக்கு அந்த கோலியாத் வந்து சவுலுக்கு முன்பாக இருக்கிறான். उस समय में गोलियत साउल के सामने खड़ा रहता है। அது மட்டுமில்ல அந்த இஸ்ரேல் தேசத்துக்கே விரோதமா இருக்கிறான். वो केवल नहीं पूरे इजराइल देश के विरोध में खड़ा है। அவனுடைய குமரல் அவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா மிகவும் இஸ்ரவேலர்களை மிகவும் மட்டமாக பேசுகிறான். उसकी बातें अगर हम देखते हैं तो इजराइल लोगों को बहुत तुच्छ बनाकर ஆதரவு இல்லாதவங்க, वे जो है वो अनाथ है, வழி இல்லாதவர்கள், इनका कोई रास्ता नहीं, பலன் இல்லாதவர்கள், कमजोर है, நான் தான் பலன் உள்ளவன், मैं ही बलवान हूँ, வந்து பாருங்க ஒரு ஆளு. तुम आकर एक जन मुझसे मुकाबला இப்படி करो। 40 நாள் ऐसा 40 दिन விடிய காலம் சாயங்காலம் 2 முறை வந்து சொல்லுகிறான். सुबह शाम 2 बार आकर कहता है। 2 முறை வந்து இந்த ஜனங்களை ரொம்ப நிந்திக்கிறான். 2 बार आकर इन लोगों को निंदा करता है। அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அனாதை போல காணப்பட்டார்கள். समय में इजरायली लोग एक अनाथ எல்லாரும் பயந்தாங்க. सब डरे हुए थे। அந்த ஒரு மனிதனோட யாருமே போகிறதுக்கு தைரியம் கிடையாது. एक व्यक्ति से युद्ध करने कोई जाने के लिए तैयार नहीं। அந்த நேரத்துல தான் இயேசுவானவரை போல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தற்செயலாக வருகிறார். उस समय में ही यहोशुआ के समान प्रभु से अभिषेक के बाद दाऊद अचानक में அதெல்லாம் கவனிக்கிறாரு. वो सब बातों को देखता है। அவருடைய கோபம் வருகிறது. उसको गुस्सा आता है। தாவீது சொல்லுகிறாரு, दाऊद कहता है இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ये पूरे लोग प्रभु के बच्चे हैं। யுத்த வீரர்கள் எல்லாம் தேவனுடைய சேனை, ये युद्ध के वीर जो है प्रभु की सेना है। இவங்க எல்லாம் கர்த்தரோட உடன்படிக்கை ये செய்தவர்கள், प्रभु से वाचा बांधे हुए தேவனால் हैं, தெரிந்து प्रभु से கொள்ளப்பட்டவர்கள். चुने हुए हैं। ஆனால் விருத்த சேதனை இல்லாத இந்த கோலியாத்து पर ये न खतना किया हुआ ये गोलियत தேவனுடைய ஜனத்தோட போராடுகிறான், प्रभु के लोगों से वो युद्ध कर रहा है, நிந்திக்கிறான். उनको अपमान कर रहा है। இதெல்லாம் பார்த்த உடனே தாவீதுக்கு இருக்க முடியல. ये सब बातें देखकर दाऊद से அவரே रहा नहीं। சொல்லுகிறாரு, वो खुद कहता है ஆண்டவரே நான் அந்த சத்தத்தை கேட்டேன், प्रभु मैंने इस आवाज को இப்ப सुना நாங்க है। வந்திருக்கிறேன், अब मैं यहाँ पर आया நான் हूँ। வந்தது சாதாரணமல்ல, நிறைய அனுப்பி இருக்கிறீர். मैं अचानक में नहीं परंतु आपने मुझे भेजा है। அபிஷேகம் பெற்ற தாவீது अभिषेक पाया हुआ था। இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கோலியாத்துக்கு எதிரே போகிறார். इजराइल के विरोध में खड़ा हुआ जो गोलियत के विरोध நம்ம में जा रहा है। எல்லாருக்கும் தெரியும், हम सबको पता है தாவீதுக்குள்ள தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். दाऊद परमेश्वर के आत्मा से भरा हुआ था। இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போராடின கோலியாத்தை யுத்தம் பண்ண போகிறார். इजराइल के विरोध खड़ा हुआ उस गोलियत के विरोध युद्ध करने அவன் वाला है। தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான், वो प्रभु के नाम के निंदा தேவனுடைய करता है। ஜனத்தை நிந்திக்கிறான். प्रभु के लोगों की निंदा करता இன்றைக்கு है। அநேகர் இப்படி இருக்காங்க, आज बहुत सारे लोग ऐसे हैं। தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கிறவர்கள், प्रभु के बच्चों को निंदा करते हैं। கர்த்தருடைய நாமத்தை प्रभु நிந்திக்கிறவர்கள். के नाम को निंदा ஆனா करते हैं। தாவீது சொல்லுகிறாரு, पर दाऊद कहता है விருத்த சேதனை இல்லாத இவன் எப்படி எங்களை இவன் நிந்திக்கிறான்? खतना न किया हुआ ये कैसा हमें निंदा कर सकता है। நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, व्यवस्था कहता है கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், प्रभु की नाम की निंदा करने वाला मारा जाना चाहिए, அவனை கல்லால் அடிக்க வேண்டும். उसे पत्थर से मारना ஆனா चाहिए। இவன் நம்முடைய ஜனத்தையும் நம்முடைய தேவனையும் இவன் தூசிக்கிறான். पर ये हमारे लोग हमारे प्रभु को वो दूषणा करता है। அப்பதான் தாவீது போய் அந்த கோலியாத்தை கல்லாலேயே அடித்து அவனை வெற்றி அடைந்தான். तब दाऊद जाकर उस गोलियत को पत्थर से मार எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், सबको एक आश्चर्य। எல்லா இஸ்ரவேலரும் ஆர்ப்பரித்தார்கள், सब इस्राएली लोग கர்த்தருக்கு खुशी நன்றி சொன்னார்கள். प्रभु को धन्यवाद। யாருமே எதிர்பார்க்கல, कोई भी सोचा ஒரு नहीं था। பொல்லாத சூழ்நிலையில एक बुरी संकट के समय தேவனை ஜனத்தை தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவதற்கு ஒரு பெரிய மகா வீரன் இருந்தார். प्रभु के बच्चों को छुड़ाने के लिए एक महावीर वहां கர்த்தருடைய दिखाई। பிள்ளைகள் அனாதைகள் அல்ல, प्रभु के बच्चे தேவன் அவளோடு கூட இருக்கிறார். प्रभु उनके साथ है। ஆனா விருத்தசனம்
இல்லாத அந்த கோலியாத்துக்கு தெரியல. पर खतना न किया हुआ उस गोलियत को उसके बारे में சவுலுக்கும் கூட அந்த நேரத்துல அவனால உணர முடியல. साउल भी उस समय में वो सोच नहीं पाया। சவுல் என்ன யோசிக்கிறாரு? साउल क्या सोचता है? ஓ கோலியாத்து பயங்கரமான மனுஷனா இருக்கான், गोलियत एक भयंकर व्यक्ति நல்லா है, வளர்ந்திருக்கான், अच्छा बड़ा हुआ है, பலசாலியா இருக்கான், बलवान है, அவன் தினமும் யுத்தம் செய்து வீரனா இருக்கிறான். वो हर दिन युद्ध करता है, वो இவனோட போராடுறதுக்கு நம்மகிட்ட யாருமே கிடையாது. इससे युद्ध करने के लिए हमारे पास वैसे कोई இவனோட व्यक्ति போராடுறதுக்கு இவனை போல ஒரு பெரிய ஒரு ராட்சதன் தேவை. नहीं। इससे युद्ध करने के लिए ऐसे ही एक राक्षस की அப்படிதான் எல்லாமே யோசித்தாங்க. जरूरत है। ऐसे ही सब लोग सोचे। ஆனால் தேவனால் அபிஷேகம் பெற்ற தாவீது पर प्रभु से अभिषेक क्यों दाऊद? நான் இவனை ஜெயம் பெறுவேன்னு சொல்லி வருகிறார். मैं इसके ऊपर विजय पाऊंगा करके அப்படியே ஜெயம் பெற்றார். ऐसे ही विजय पाया। அவனை எல்லா அவனுடைய சரீரத்தில் இருக்க எல்லாம் அழிக்கப்படும்படி அவரை யுத்தம் பண்ணுகிறார். उसके शरीर का सब नाश होने जैसा वो युद्ध करता है। அவனுடைய தலையை வெட்டி விட்டார். उसके सिर को काट दिया। எல்லா யூத ஜனங்களும் ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தினார். सारे यहूदी लोग खुशी से झूम उठे थे। எல்லாருக்கும் சந்தோஷம். सबको खुशी। சவுல் ராஜாவுக்கு சந்தோஷம், साउल को आनंद हुआ। யோனத்தானுக்கு சந்தோஷம். योनातान को खुशी हुई। ஓட்டமா ஓடி வருகிறான் யோனத்தான். सब दौड़कर योनातान தாவீதை அப்படியே கட்டி பிடிக்கிறான். दाऊद को ऐसे गले लगा लेता है। எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை நீ செய்துட்டீர். कितना बड़ा कार्य तू कर दिया। உடனே தன் மேல இருந்த தன்னுடைய விலையேறப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவருக்கு கொடுக்கிறார். अपने ऊपर पहना हुआ बहुमूल्य उस वस्त्र को उसने उतार कर उसके ऊपर पहनाया। அதுக்கு அடுத்து சொல்கிறார் அவர் தன்னுடைய பட்டயத்தை கொடுக்கிறார், और दूसरा लिखा है उसने अपने तलवार को தன்னுடைய வில்லை கொடுக்கிறார், दिया, अपने जो बाला को दिया। அவர்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையுமே தாவீதுக்கு கொடுக்கிறார். अपने पास जो अधिकार था सब दाऊद को दिया। எங்களை மீட்க வந்த ரட்சகன், हमें छुड़ाने आने वाला எங்களை उद्धार சத்துரு करता। கையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு हमें शत्रुओं के हाथों से छुड़ा दिया। அப்படிதான் யோனத்தான் நினைத்து அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ऐसे ही योनातान समझकर उससे एक वाचा बांधता என்ன है। உடன்படிக்கை செய்தார் தெரியுமா? क्या वाचा है बांधा मालूम है? எங்க தகப்ப வீட்டை நீங்க மறக்க கூடாது, हमारे पिता के घर को आप भूलना नहीं என்ன है, மறக்க கூடாது, मुझे भूलना नहीं है। நாங்க ஒருவேளை தவறு செய்தாலும் நீங்க தயவு செய்து எங்க குடும்பத்துல பழி வாங்க கூடாது. हम अगर गलत करेंगे तो भी आप जो है हमारे ऊपर हमारे परिवार पे அப்படி बदला नहीं। ஒரு உடன்படிக்கை செய்தார். ऐसा एक वाचा बांधा। அவர் யோனத்தான் நினைக்கிறார், இந்த தாவீது योनातान समझ रहा है ये दावीद ஒரு நாளும் சத்துரு இவரை மேற்கொள்ள முடியாது, एक दिन भी शत्रु इसके ऊपर विजय இவரோட नहीं- நாம் ஐக்கியப்பட்டால் நாம் வெற்றி அடைவோம். अगर इसके संगति में हम रहेंगे तो हम भी विजय पाएंगे। அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். आज हम भी ऐसे ही நம்முடைய இக்கட்டான நேரத்துல, हमारे संकट के समय நம்மளுடைய தோல்வியான நேரத்துல हमारे हारे हुए நம்ம समय இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணோம், हम यीशु की ओर प्रार्थना ஆண்டவர் करते நோக்கி பார்த்தோம், हैं, प्रभु की ओर देखा, வசனத்தை வாசித்தோம், वचन को पढ़ा, வசனத்தை கேட்டோம், वचन को हमने நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துட்டு हमारे अंदर ही एक இந்த भरोसा है। இயேசு எனக்கு வெற்றி தருவார், यही यीशु है जो मुझे विजय दे, இந்த இயேசுவானவர் எனக்கு வழி தரப்பார், यही यीशु जो मेरे लिए रास्ता இவர் खोले। நிச்சயமா என்னை கைவிடவே மாட்டார். ये सच में मुझे कभी छोड़ेगा नहीं। அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கர்த்தர் நமக்கு தந்தாரு. ऐसा एक विचार प्रभु ने हमें दिया। அதனாலதான் நம்ம ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுகிறோம். इसीलिए हम प्रभु से वाचा நம்முடைய बांधते हैं। வாழ்க்கையில விசுவாசம் வருகிறது. हमारे जीवन में विश्वास आता நம்மளே है, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். हम खुद घुटने में आकर प्रार्थना அவருடைய करते हैं। உடன்படிக்கை செய்திருக்கிறோம். उनसे वाचा बांधा है। எப்படி இந்த நம்பிக்கை வந்தது அப்படின்னா, कैसा ये भरोसा आया? இயேசு கிறிஸ்துடைய கிரியை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டு போனோம். यीशु मसीह के कामों को देखकर அவர் हम आश्चर्य- சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். वो क्रूस पर शैतान पे विजय அவருடைய प्राप्त நாமத்தை சொல்லும்போது சாத்தான் ஓடுகிறது, उनके नाम को कहते ही शैतान भागता है, வியாதி ஓடுகிறது. बीमारी भागती है। நம்முடைய இக்கட்டான நேரத்துல நம்முடைய ஜெபங்களை கேட்டதுனால हमारे संकट के समय में हमारी प्रार्थना को நம்முடைய सुनो। பிள்ளைகளை அவர் हमारे ஆசீர்வதிக்கிறார். बच्चों को आशीष करता படிப்புல है, ஆசீர்வாதம், पढ़ाई में आशीष है, வேலையில ஆசீர்வாதம், कामों में आशीष ஒரு है। தெய்வீக சமாதானத்தை அவர் தருகிறார். एक प्रभु का समाधान हमें பாவம் देता है। செய்யாதபடி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். पाप न करने जैसा एक परिस्थिति पैदा करता है। ஆகவேதான் நம்மளும் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். इसलिए हम भी प्रभु से एक वाचा बांधते हैं। தாவீதோடு உடன்படிக்கை யோனத்தான் செய்கிறார். दाऊद के साथ योनातान ने वाचा ஒரு बांधा। நாள் என்ன செய்கிறார்னா, एक दिन क्या करता 2 சாமுவேல் 9வது அதிகாரம், है? दूसरा सामुएल 9वां अध्याय, 2 சாமுவேல் 9வது அதிகாரத்துல दूसरा सामुएल 9वां अध्याय में முதல் வசனம் வாசிக்கலாம். पहला वचन। யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற கடவன், தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். दाऊद ने पूछा, क्या साउल के घराने में से कोई अब तक बचा है जिसको मैं योनातान के कारण प्रीति दिखाऊं? அபிஷேகம் பெற்ற தாவீது अभिषेक पाया हुआ दाऊद உடனே அந்த உத்தியோகத்துல அவர் இருக்கல. तुरंत उस राज्यभार में बैठा नहीं है, உத்தியோகத்துல சவுல் இருக்கிறாரு. अभी तक वहां पर साउल बैठा ஆனால் हुआ है। தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சவுலை கர்த்தர் தள்ளிவிட்டார்,
தாவீதை தெரிந்து கொண்டார். परंतु परमेश्वर का वचन कहता है साउल को प्रभु ने உடனே गिराया, அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கல. तुरंत उसे आशीष मिला नहीं, அதனாலதான் அவர் காத்திருக்கிறாரு. इसलिए वो इंतजार में அவர் है। சொல்லுகிறார், என்னை தேவன் தெரிந்து கொண்டார், वो कहता है प्रभु ने मुझे चुना நான் है, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், मैं प्रभु से चुना हुआ என்னை हूँ, பெயர் சொல்லி அழைத்தாரு. मुझे नाम लेकर पुकारा है। தீர்க்கதரிசி வந்து என் தலையில எண்ணெயை வார்த்து என்னை அபிஷேகம் பண்ணாரு. बहुशक्ता आकर मेरे सिर पर तेल उमड़ा, அதனால என் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. इसलिए मेरे ऊपर एक आशीष है। ஆகவே என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். कुछ भी हो जाए प्रभु मेरे साथ है। இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் தாவீதுக்கு இருந்தது. ऐसा एक भरोसा दाऊद को था। காடுகள்ல ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறார். जंगल में भेड़ चरा रहा था, அபிஷேகம் பெற்ற பிறகு அப்படிதான் இருக்கிறார். अभिषेक पाने के बाद भी ऐसे ஆனால் ही। காலம் வரும்போது पर समय आते அவருடைய நம்பிக்கையை கர்த்தர் பரிபூரணப்படுத்துகிறார். उसके भरोसा को प्रभु परिपूर्णता में அவரே சொல்கிறார், वो खुद कहता है, என் தாய் என் தகப்பன் யாரு கைவிட்டாலும் சரி என் தேவன் என்னை கைவிட मेरे மாட்டார். माता मेरे पिता कोई भी मुझे छोड़ दे, मेरा प्रभु நான் मुझे- இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக मैं இருப்பார். अंधकार में रहूंगा तो भी प्रभु मेरा उजाला நான் है। மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் இயேசு என் கூட இருப்பார். मैं मृत्यु के घोर अंधकार से चलूं तो भी यीशु मेरे साथ रहेगा। தாவீதே சொல்லுகிறார் பாருங்க, दाऊद खुद कहता है, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், प्रभु मेरा चरवाहा, அதனால எனக்கு ஒரு கஷ்டம் வராது. इसलिए मुझे कोई गति नहीं। தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அப்படி அனுபவித்தவர். दाऊद के जीवन में प्रभु को ऐसे अनुभव किया था, அந்த ஆண்டவரோடு அப்படி ஒரு நெருக்கம். ऐसा प्रभु के साथ एक अच्छा करीबी காரணம் रिश्ता। சாமுவேல் மூலமாக இயேசுவே தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். क्योंकि सामुएल के द्वारा यीशु ने दाऊद के साथ एक वाचा அந்த உடன்படிக்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. वो वाचा के अंदर एक बड़ा सा आशीष है। தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு, என் தேவன் என்னை கைவிடவே दाऊद को மாட்டார். अच्छे से मालूम हो गया, मेरा प्रभु मुझे कभी छोड़ेगा नहीं। அதே போலதான் நாமும் அந்த இயேசுவானவரை உடன்படிக்கை செய்திருக்கிறோம். वैसे ही हम भी उस यीशु पे वाचा बांधा है। ஆனா ஒரு நாள் தாவீது தன்னுடைய ராஜபாரத்துல வந்துட்டார். एक समय में आया, फिर दाऊद अपने राज्य सिंहासन அந்த में बैठ ராஜா गया। ஸ்தானத்துல உட்கார்ந்த உடனே और राजा के सिंहासन में बैठने के बाद சவுல் ராஜாவுடைய குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டது. साउल राजा के परिवार तितर पितर हो गए हैं। யோனத்தானுடைய குடும்பம் சிதறடிக்கப்பட்டது. योनातान उसके परिवार भी तितर ஆனா हो गए। ராஜாவாகிய தாவீது திடீர்னு யோசிக்கிறாரு, राजा दाऊद अचानक में सोचता ஐயோ है, என்னோட யோனத்தான் உடன்படிக்கை செய்தாரு, मेरे साथ योनातान ने तो वाचा அவங்க बांधा था। ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்கான்னு தெரியலையா, उसके परिवार में कौन है, कुछ எப்படியாவது நான் அவரை ஆசீர்வதிக்கணும். पता नहीं। कैसे भी मैं उन्हें आशीष करना है। உடனே ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, एक बातों को कहता है, யோனத்தானோடு என்னுடைய உடன்படிக்கை இருக்கிறது, योनातान के साथ मेरा वाचा है। எப்படியாவது நான் யோனத்தானுடைய குடும்பத்துல யாராவது இருந்தா நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். कैसा भी योनातान के परिवार में अगर कोई है तो मैं उनको मदद करता। அப்பதான் தேடி பிடிக்கிறாரு. तब वो ढूंढ कर निकालता ஒரு है। ஆள் சொன்னாங்க, ஐயா யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கான். वो कहता है एक व्यक्ति की योनातान का एक लड़का है, உடனே அவனை கூட்டிட்டு வர சொன்னார். तुरंत उसे बुला कर लेके आने அவனை का। யாருமே விரும்பாத மாதிரி தான் இருந்தான். वो ऐसे परिस्थिति में था, कोई उसे पसंद ஆனால் नहीं करता। தாவீது ராஜா, पर दाऊद राजा, மகிமையான சிங்காசனம் இருக்கிற ராஜா, महिमा के सिंहासन में बैठने वाला தேவனே அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். प्रभु ने उसे राजा बनकर चुना है। பைபிள் சொல்லுகிறது, அவனை சுற்றில் இருக்கிற எல்லா சத்துருவையும் தாவீது மேற்கொண்டார். वचन कहता है उसके विरोध में आजू बाजू सब लोगों के ऊपर दाऊद विजय कर। ஆகவேதான் தன்னோடு உடன்படிக்கை செய்த ஜனங்களை அவர் தேடுகிறார். उसीलिए अपने से वाचा बांधे हुए लोगों को ढूंढता है। யோனத்தான் பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. योनातान के लड़के को ढूंढ लिया। அவன் கால் முடமானவனா இருக்கிறான். वो अपाहिज था पैर से। அவனுடைய வேலைக்காரன் தூக்கிட்டு ஓடும்போது கீழே போட்டதுனால கால் முறிஞ்சு उसका போச்சு. नौकर जब उसको संकट के समय लेके दौड़ रहा था तो उसके ऊपर गिरकर उसका पैर ஆனா टूटा। அவனை கண்டு இவன் ஆசீர்வாதத்தோடு அவன் எதிர்பார்க்கிறான். पर उससे वो मिलकर वो आशीषों के साथ தாவீது ராஜா சொல்றாரு, என் மகனே நீ பயப்படாத, दाऊद कहता है मेरे पुत्र तू घबरा मत, தினமும் என் கூட தான் உட்காரணும், तू हर दिन मेरे साथ என்னுடைய बैठना है। பந்தியில் நீ சாப்பிடணும், मेरे साथ तो भोजन உங்க करना है। அப்பாவோட நான் அப்படி உடன்படிக்கை तेरे செய்திருக்கிறேன். पिता के साथ मैंने ऐसा वाचा बांधा है। யோனத்தானுடைய பையன் மிகவும் அழுத, ஐயோ இந்த பாக்கியம் எப்படி எனக்கு கிடைத்தது. योनातान का पुत्र रोया, इतना बड़ा सौभाग्य मुझे कैसा मिल गया। உடன்படிக்கை செய்த தாவீது கைவிடவே இல்லை பாருங்க. वाचा बांधा हुआ दाऊद ने देखे कभी वो भूला नहीं है। அவன் ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு விடாம இல்லை, கண்டிப்பா அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். वो हर समय वो आशीष उसके बच्चे को देता है। இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ऐसे ही यीशु मसीह ने भी हमारे साथ वाचा बांधा है। இந்த உடன்படிக்கை எப்படி, நான் அவரை நோக்கி பார்த்தேன், ये वाचा कैसा, हमने जब यीशु की ओर देखा நம்ம நம்பிட்டோம் ஏசப்பா தான் கடவுள் அப்படின்ட்டு. हमने विश्वास किया यीशु ही प्रभु है करके। நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம், हमारे पापों को அவர் कबूल நம்மளை किया, மன்னிச்சிட்டாரு. वो हमें क्षमा நம்முடைய किया। இருதயமே தெரியுது, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டார், हमारे हृदय खुद कहता है हाँ प्रभु यीशु ने मेरे पापों को தேவன் என்னை நேசிக்கிறார். प्रभु मुझसे प्रेम இந்த करता எண்ணத்தை எல்லாம் கர்த்தரே கொடுக்கிறார் है। ये பாருங்க. विचार प्रभु ही हमें देता है। அதனாலதான் நம்ம அவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். इसीलिए आज हम उसके चरणों में आए। ஆண்டவர் சொல்லுகிறாரு, प्रभु कहता है யோனத்தான் நிமித்தம் எப்படி அந்த அவருடைய குடும்பத்தை அவன் காப்பாற்ற நினைத்தாரோ தாவீது, जैसा योनातान के निमित्त उसके परिवार को बचाने का அதே कोशिश किया, போல நம்மளையும் கூட கர்த்தர் பார்க்கிறார். वैसे ही प्रभु हमें भी देखता है। இயேசுவானவர் சொன்னார்,
यीशु मसीह ने कहा, என்ன சொன்னாரு? क्या कहा था? என் சத்தத்துக்கு நடுங்குகிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன், मेरी आवाज को जो घबराता है उसकी ओर में देखो, என்னை நம்புகிறவன் செழிப்பான். मुझ पे भरोसा करने वाला वो आशीष पाएगा। அதனாலதான் நம்ம எல்லாரும் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். इसीलिए हम प्रभु उसके चरणों में ஆனா हैं। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, அவருடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். उनके घर में वास करने वाला धन्य है। யார் அவர்களை நம்பினாங்களோ அவங்க தான் சபைக்கு வர முடியும். जो प्रभु पे भरोसा करता है वही कलीसिया में आ सकता அவங்க தான் அந்த ஆண்டவரை ஆராதிக்க முடியும். है। वही उस प्रभु की आराधना। ஆகவே இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை அப்படியே इस ஆசீர்வதிப்பார். समय के समय में प्रभु हमें ऐसी ही आशीष करेगा। சங்கீதம் 81 கூட भजन संहिता 51 में भी அவர் தாவீது அந்த ஆசா அந்த ராஜா ஒரு புகழ்ந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 81 में दाऊद आसा राजा जो है उसको तारीफ कर एक बातों को 6வது कहता है। வசனம் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க தோள்ல சுமை எடுத்தார்கள், அதிலிருந்து என்னை காத்திருக்கிறார். वो कहता है इजराइल लोगों को वो अपने कंधे पे बोझ उठाया था, उसमें से प्रभु ने मुझे அவருடைய அந்த கஷ்டத்திலிருந்து நான் அந்த ஜனத்தை விடுதலை ஆக்கி बचाया। இருக்கிறேன். उनके उस कष्ट से मैंने उस लोगों को छुड़ाया। நம்மளையும் கூட கர்த்தர் அப்படிதான் விடுதலை ஆக்கி हमें இருக்கிறார். भी प्रभु ऐसे ही छोड़ा था। ஆகவே மாத பிறப்பிலும் குறிப்பிட்ட நாள்ல பண்டிகையில ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று சொல்கிறார். इसीलिए महीने के शुरू में और प्रभु को गीत गाकर उसकी आराधना அவர் करें। நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி वो இருக்கிறார். हमें पापों से छुड़ा दिया, அவருடைய ஜனமாக சேர்த்து இருக்கிறார். वो अपने लोगों के साथ मिला दिया। அறியாத பாஷை பேசுகிற இடத்துல குடியிருந்த இஸ்ரவேலரை अनजान जगह में बातें करने वाले इजरायलियों को கர்த்தர் அவர்களை சேர்த்து கொண்டார். प्रभु ने उन्हें मिलाया। அதே ஆசீர்வாதம் தான் பாருங்க நமக்கும். वही आशीष आज हमें பைபிள்ல சொல்லுகிறது, बाइबल में लिखा உலக है, தோற்றத்துக்கு முந்தியே दुनिया के उत्पन्न होने के கிறிஸ்து पहले இயேசுக்குள்ளாக நம்ம எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டார். मसीह यीशु के अंदर हम सबको उसने चुना। நாம் தேடி போகல, அவரே நம்மை தேடி வந்தார். हम ढूंढ कर नहीं गए, परंतु प्रभु हमें ढूंढ कर आया। ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, प्रभु ऐसे कहता है, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैंने तुम्हें चुना। ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக इसीलिए तुम्हारा हृदय न நான் घबराए। உடன்படிக்கை செய்திருக்கிறேன், मैंने वाचा बांधा है, நீங்களும் உடன்படிக்கை செய்திருக்கீங்க. तुमने भी वाचा बांधा, அதனால நான் உங்களை கைவிடவே மாட்டேன். इसीलिए मैं तुम्हें कभी छोड़ूंगा नहीं। தேவனுடைய ஆசீர்வாதம் தன்னுடைய ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறது. प्रभु का आशीष अपने लोगों के पास है। தாவீதுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்தார். दाऊद के जीवन में उसे अनुभव किया, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர் அனுபவித்தார். प्रभु के आशीष को उसने अनुभव இக்கட்டான நேரத்துல, किया। संकट के समय, கஷ்டமான நேரத்துல तकलीफ के समय தாவீது உடனே தெய்வத்தை தான் பார்த்தார். दाऊद तुरंत प्रभु को ही देखा, அதனால அவர் என்ன தப்பு பண்ணாலுமே மன்னிக்கிறார். क्योंकि उसके वो जो भी गलत करता प्रभु क्षमा करता। தாவீது அதனால என்ன ஆனாலும் சரி அவரை தான் நோக்கி பார்ப்பார். दाऊद उसके कुछ भी हो जाए प्रभु की ओर देखता है। சவுல் அப்படி இல்ல. साउल ऐसा नहीं சில था। நேரத்துல என்ன செய்தாரு, कोई समय में क्या किया उसने? ஜோசியம் கேட்க போறாரு, ज्योतिष के पास चले जाते, யாராவது என்ன மாதிரி சொல்லுவாங்களான்னு போறாரு. कोई कुछ बताएगा क्या जाता है। ஆனா தாவீது எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவையே நோக்கி பார்த்தார். दाऊद हर एक परिस्थिति में यीशु की ओर देखा, அதனாலதான் இயேசுவானவர் தாவீதின் குமாரனாக வெளிப்பட்டார். इसीलिए यीशु मसीह दाऊद का पुत्र के रूप में प्रकट அவருடைய हुआ। அவர் சொல்றாரு, என்னுடைய சிநேகிதனை போல நான் நேசிக்கிறேன். कहता है मेरे मित्र के समान मैं उसे प्रेम करता हूँ। ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து சொல்கிறாரு, प्रभु हमें देखकर कहता है நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். मैं तुम्हें मित्र बुलाता हूँ। தேவன் வெட்கப்படாம அப்படி சொன்னார். प्रभु बिना शर्म किए ऐसा வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லம் உள்ளவர் कहा। धरती और आकाश को सृष्टि करने वाला நம்ம सर्वशक्तिमान, சிநேகிதனை போல நம்மளை அழைக்கிறார். वो हमें मित्र के रूप में बुलाता है। ஆகவே அவரை நம்புகிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, इसलिए उस पर செழிப்பா भरोसा करने இருப்பார்கள். वाले उस पे जो आशीष पाते हैं। ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ऐसे भविष्यवक्ता का किताब 43வது அதிகாரத்துல 43वां अध्याय में 18வது வசனத்தை வாசி. 18वां वचन, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அடுத்த வசனம் வாசி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. प्रभु कहता है, देखिए யாரை பார்த்து சொல்கிறாரு, किसको देखकर कहता தன்னை है? நம்பின இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. अपने पे भरोसा करने वाले इजरायलियों को நிறைய देखकर பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்கு, बहुत परेशानियां थी तुम्हें, நீங்களே தடுமாற்றமா நடந்தீங்க. आप खुद डगमग करके चल रहे थे। எதனால? क्यों? எதிரி நிமித்தமாக, विरोधियों की निमित्त, சாத்தான் நிமித்தமாக, शैतान के वजह ஏதோ से ஒரு துக்கம், ஏதோ ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. कुछ तो दुख, कुछ कष्ट आपके जीवन में आया। ஆனா ஆண்டவர் எல்லாத்துல இருந்து இஸ்ரவேலர்களை விடுதலை ஆக்கினது போல நம்மையும் விடுதலை ஆக்கி तो இருக்கிறார். प्रभु सब में इजरायलियों को छुड़ाया, वैसा हमें भी छुड़ाया। இஸ்ரவேலருக்கு விரோதமா ஒரு பெரிய
யுத்தமே பண்ணுகிறான் யார்? பார்வோன் ராஜா. इजराइल के विरोध एक बड़ा सा युद्ध करता है இவங்களை फिरौन। அப்படியே அடக்கி ஆளணும்னு நினைச்சான். ऐसे ही इन्हें दबाकर इन पे राज करना இவங்களை விடுதலையாக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு इनको நினைச்சான். छुड़ाने के लिए कोई आदमी ही नहीं ஆனா है। கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை பண்ணுகிற மோசே அனுப்புகிறார். प्रभु एक छुड़ाने वाला मूसा को भेजता है। கர்த்தர் கூட இருக்கிறார். प्रभु उसके साथ है। அடிக்கடி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், हमेशा प्रभु कहने वाले நானே உன்னோடு உடன்படிக்கை செய்த ஆண்டவர், मैं तुम्हारे साथ वाचा बांधने वाला நான் தான் உன்னை தூக்கிக்கிட்டு வந்தேன், मैं ही तुम्हें उठा कर ले आया। நான் தான் உன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன், मैं ही तुझे इस जगह तक लेके இன்னும் நான் உங்களை சுமப்பேன், और मैं तुम्हें उठाऊंगा ஏந்துவேன், और संभालूंगा தப்புவிப்பேன். और बचाऊंगा। கர்த்தர் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். प्रभु ऐसे इजरायलियों को वाग्दान दिया। அவங்களுக்கு இருக்கின்ற எல்லா விரோதிகளையும் उनके विरोध को பைபிள் சொல்லுகிறது ஒரு திரி அணைகிறது போல கர்த்தர் அணைத்து போட்டார். बाइबल कहता है जैसा एक दिया बुझता है वैसा उनके विरोधियों को காரணம் சிலுவையில நம்மளை நேசித்தபடினார். क्यों? कारण यही है, वो क्रूस पे हम पे प्रेम அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது ஒரே ஒரு நோக்கம் தான், उनकी लहू गिराई गई एक ही मकसद எந்த था। மனிதனானாலும் இயேசுவை நோக்கி பார்த்தா அவளை விடுதலையாக்கி ரட்சித்து ஆசீர்வதிப்பார். कोई भी व्यक्ति हो यीशु की ओर देखता है तो उसे छुड़ाकर उद्धार कर कर उसे आशीष करे। அதனால வேதம் சொல்லுது, நீங்க பழையதெல்லாம் நினைக்காதங்க, इसलिए वचन कहता है तो पुरानी बातों को सोचो मत। பழசெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ஆயிராத, पुरानी बातों को सोचकर कैसे நான் ஒரு புதிய காரியத்தை मैं செய்வேன். एक नई बातों को करना। பைபிள் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கிறது புதியது தான். बाइबल कहता है हर एक दिन प्रभु हमारे जीवन में करता वो नया है। அவர் தினமும் புதிய கிருபைகளை தருகிறார். वो हर दिन नई अनुग्रह புதிய ஆசீர்வாதம் நம்மளோடு இருக்கிறது. नई आशीष हमारे साथ रहती है। வேத வார்த்தையை நம்ம தியானித்தாலும் वचन को अगर हम ध्यान करते हैं சங்கீதம் 132வது சங்கீதம் भजन संहिता 132वां अध्याय 132வது சங்கீதத்துல 132 में 7வது வசனத்துல பார்க்கும்போது 7वां वचन जब हम पढ़ते அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து हैं, उनके निवास स्थान में प्रवेश करके அவருடைய பாதத்திலே பணிவோம். उनके चरणों में हम दंडवत இயேசுவை அவருடைய பாதத்தில் போய் நம்ம தொழுது கொள்ளணும். यीशु को उनके चरणों में जाके हम प्रार्थना करना। அடுத்து 13வது வசனம் சொல்லுகிறது, 13वां वचन कहता है கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு प्रभु ने सियोन को चुनकर அது தமக்கு வாசஸ்தலமாக விரும்பினார். वो प्रभु का निवास स्थान करना चाहता था। சீயோனை தெரிஞ்சுக்கிட்டாரு, सियोन को चुन लिया। இந்த இடத்துல தான் நான் தினமும் வந்து இருப்பேன், इस जगह में मैं हर दिन आकर இதுல रहूंगा। வாரவங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். यहाँ पर आने वाले को मैं आशीष करूंगा। ऐसा कहता சியோன் எங்க இருக்கு? எருசலேம் தேசத்துல இருக்கு. है। सियोन कहाँ पर? यरूशलेम ஆனா புதிய ஏற்பாடுல கர்த்தர் சொல்லும்போது पर नए करार में प्रभु कहते என் हैं நாமத்தை ஆராதிக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, मेरे नाम को आराधना करना कौन से ही जगह அதுதான் पे? சியோன். वही सियोन है। இயேசுவை நாமத்தை ஆராதிக்கிற இடம் தான் சியோன். यीशु के नाम को आराधना करने वाला स्थान। அவரே சொல்லுகிறார், நான் அதை தெரிந்து கொண்டேன், நான் அங்க வாசமா वो இருப்பேன். खुद कहता है मैं उसे चुन लिया, मैं वहां पर वास நாங்க நம்ம வீட்டுக்குள்ள கூட ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்போது அதை கர்த்தர் சீயோனாக மாற்றுகிறார். आज हमारे घर में प्रभु के नाम को हम लेते हैं तो उसे हम प्रभु सियोन बदल 14வது வசனம் 132வது சங்கீதத்துல 132 में 14 वचन இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். यह तो युग युग के लिए मेरा विश्राम स्थान है, यही मैं रहूंगा क्योंकि मैंने इसको चाहा है। தேவன் எங்க வாசமா இருந்தார்? प्रभु कहाँ पर वास किया है? முதலாவது பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல வந்து போயிருக்கிறாரு. पहला एदेन के बाग में आकर जाता था, அடுத்து தேவன் அங்கிருந்து விலகிட்டார், ஏன்னா அவருடைய பிள்ளை வெளியே போயிட்டு பாருங்க. क्योंकि वहां से फिर प्रभु हट गया क्योंकि उनके बच्चे அடுத்து वहां- தேவன் எங்க வந்தாரு? फिर प्रभु कहाँ पर आया? எங்க வந்து வாசம் பண்ணாரு? कहाँ पर आकर वास அவரே சொல்லுதாரு. किया? वो खुद कहता है யாத்ராம் 25 8வது வசனத்துல निर्गमन 25:8 சொல்றாரு, 8 के 25 में நான் कहता है, அவங்களோட வாசம் பண்ண விரும்புகிறேன், मैं उनके साथ वास करना चाहता हूँ, நானே வந்து அவங்களோட வாழணும். मैं खुद उनके साथ आकर நம்முடைய தேவன் நம்மளோடு வாழ விரும்புகிற ஒரு ஆண்டவர். हमारा प्रभु हमारे साथ जीने वाला அவரே வந்துட்டாரு. वो खुद आ गया। அதுக்கடுத்து उसके बाद இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் அவங்களோடு இருந்தார். इजरायलियों के जीवन में सब प्रभु ஆனா के அவருடைய साथ- அவிசுவாசத்தின் நிமித்தமாய் சீயோனுடைய தேசம் அலக்களிக்கப்பட்டு போயிட்டு. और उनके अविश्वास की वजह से सियोन देश जो है, ஆகவே நீங்கள் தேடுகிற ஆண்டவர் इसीलिए तुम जो ढूंढ रहे हो प्रभु உங்களுடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். आपकी कलीसिया में शीघ्र आएगा। இயேசுவே சொல்கிறார், நானே அந்த ஆலயம். यीशु खुद कहता मैं हूँ वो कलीसिया। என்னுடைய ஆவி உனக்குள்ள இருந்தா நீதான் என்னுடைய ஆலயம். मेरी आत्मा अगर तेरे अंदर रहेगी तो तू वो ஆகவே कलीसिया है। தேவன் தன்னுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார். इसलिए प्रभु अपनी कलीसिया में वास करता எங்க है। வாசம் பண்ணுகிறார்? कहाँ पर वास करता है? ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கிற அந்த இடத்துல. प्रभु के नाम की आराधना करने वाले उस स्थान में। அதுதான்
ஆசீர்வாதம். वही आशीष है। அதை சொல்லுகிறாரு, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், वो कहते हैं ये हमेशा के लिए मैं रहने वाला இதை निवास நான் है। விரும்புகிறபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். इसको मैं पसंद किया हूँ इसलिए मैं பிதாவாகிய यहाँ தேவன் எங்க வாசம் பண்ணினார்? पिता परमेश्वर कहाँ वास किया? இயேசுநாதருக்குள்ள வாசம் பண்ணினார். यीशु मसीह के अंदर वास। இயேசு அப்படிதான் சொன்னாரு, यीशु ने ऐसे कहा, நானாக செய்யல, मैं अपने आप से नहीं, எனக்குள் வாசமா இருக்கிற பிதாவை मेरे பேசுகிறேன். अंदर वास करने वाला पिता बातें करता है। ஆகவே நான் செய்கிற கிரிகளை நான் அல்ல, என் பிதாவை इसलिए செய்கிறேன். मैं जो कार्य कर रहा हूँ मैं नहीं, मेरा पिता कर रहा ஆகவே है। என்னை கண்டவன் பிதாவை கண்டான். इसीलिए जो मुझे देखता है वो पिता நானும் को பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லல, ஒன்றா இருக்க ஒண்ணுன்னு சொன்னார். देखता है। मैं और पिता एक बने हैं, रहते हैं, ऐसा नहीं कहा, அது एक है தேவன் करके। மகிமையான கர்த்தர். ओ प्रभु है, महिमा का प्रभु। அவரோட நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். उसके साथ हमने वाचा நம்ம बांधी। இருதயத்தில் சொல்லியிருக்கோம், ஏசப்பா நீங்க தையா தஞ்சம். हम हृदय में कहते हैं प्रभु यीशु आप ही हमारा सब அதனாலதான் कुछ। நமக்கு உடனே என்ன செய்ய முழங்கால போட்டுருந்தோம். तुरंत इसलिए हम घुटने में आ गए। அநேகர் அவருடைய பாதத்துல கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. बहुत लोग उनके चरणों में आंसू बहाकर रोते ஆண்டவர் உடனே உங்களுக்கு விடுதலையும் கொடுக்கிறார். प्रभु तुरंत उन्हें चंगाई, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர், परिस्थितियों को बदलने वाला புதிய प्रभु, காரியங்களை செய்கிற नए ஆண்டவர், कार्य को करने वाला प्रभु, அதனுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற उसके ஆண்டவர், भोजन को आशीष करने वाला, சத்துருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்குகிற ஆண்டவர், शत्रुओं के हाथों से छुड़ाने ஒரு वाला, பெரிய காரியத்தை செய்கிறார். एक बड़े से कार्य को करता है। ஏசாயா 43:19 வசனத்துல அப்படிதான் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ऐसा 43:19 में ऐसे कहा, मैं नए कार्य को करता हूँ। எப்படி இப்படிப்பட்ட புதிய காரியத்தை அவர் செய்கிறாரு? कैसे ऐसे आश्चर्य कार्य அவர் करता சர்வ வல்லமுள்ளவர். है? वो सर्व सामर्थ्य அவர் है। தன்னுடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். वो अपने लोगों से वाचा बांधा है। எப்படி தாவீது தன்னுடைய ராஜபாரத்துல உட்கார்ந்த உடனே जैसा दाऊद अपने राज्य में बैठते ही யோனத்தானை நினைச்சு பார்க்கிறாரு. योनातान को सोच के யோனத்தான் அங்க இல்ல, देखता है। योनातान तो ஆனா नहीं है। யோனத்தானுடைய பிள்ளையை தேடி பிடிச்சு தன்னோடு உட்கார்ந்து சாப்பாடு கொடுக்கிறார். योनातान के बच्चे को ढूंढ कर निकालता और अपने நம்முடைய साथ ஆண்டவரும் बोलता है। அப்படிதான். हमारा प्रभु भी அவருடைய ऐसे ही। நம்முடைய சந்ததியை விடவே மாட்டார். हमारी संतान हमारे परिवार को நம்முடைய छोड़ेगा नहीं। ஜெபம் அப்படி இருக்கணும். हमारी प्रार्थना ऐसा ஆண்டவரே रहे, நான் மட்டும் இல்லையா, प्रभु मैं अकेला नहीं, எங்களுடைய ஏனம் எங்களுடைய ஜனம் எல்லாருமே உங்களுடைய சமூகத்துல வரணும். हमारे रिश्तेदार हमारे पूरे परिवार आपके समूह में உங்களுடைய आए। வருகையில் எங்கள் பிள்ளைகள்லாம் வரணும். आपके आगमन में हमारे बच्चे அப்படிப்பட்ட सब ஒரு ஆசையோட நம்ம ஜெபம் பண்ணும்போது आए। ऐसा एक आशा से हम जो प्रार्थना கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை प्रभु செய்கிறார். ऐसी महिमा के कार्य को। லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் लूक का सुसमाचार का किताब 10वां अध्याय 41வது வசனத்துல 41वां वचन में, ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து நிறைய வீடுகள்ல போனார். प्रभु इस दुनिया में आया तो बहुत सारे लोगों के घर में, எங்கெல்லாம் போனாரோ அவர் என்ன செய்கிறாரு? जहाँ जहाँ प्रभु गया उन्होंने क्या किया? அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு उस घर में बैठकर வசனத்தை பேசுகிறார். वचन को बातें की। ஜனங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வரணும். लोगों के जीवन में विश्वास को ஏன்னா बढ़ाना, வசனத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கு. क्योंकि वचन के अंदर ही आशीष है। அந்த வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்கல. वहाँ जो घर में बुलाया वहां जाकर आपको क्या அவர் जरूरत है? சிருஷ்டிகர் எல்லாம் செய்ய முடியும். वो सृष्टि करता, सब कर सकता है। ஆனா அவர் போய் என்ன செய்கிறாருன்னா, वो क्या करता है? உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் விசாரிக்கல. आपको क्या जरूरत है वो नहीं पूछा। என்னது இப்ப அர்ஜென்ட்னு கேட்கல. आप भी आपको क्या जरूरी அவர் है वो नहीं- உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண वो ஆரம்பித்தார். बैठकर प्रचार किया, சத்திய वசனத்தை வெளிப்படுத்துகிறார். सच्चे वचन को प्रकट வசனத்தின் किया। மூலமா தான் ஆசீர்வாதம். वचन के द्वारा ही आशीष ஆனா है। அந்த 10வது அதிகாரம் 41-42 வசனத்தை பாத்தீங்கன்னா 10वां अध्याय में 41 और 42 को देखते அங்க हैं। உட்கார்ந்து நிறைய பேர் வசனம் கேட்காங்க. बहुत सारे लोग बैठकर वचन सुनते हैं। மார்த்தாள் எப்படியாவது சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு பிரயாசப்படுகிறார். मार्था कैसे भी भोजन खिलाने का ஆனா प्रयास करती இயேசுவானவர் சொல்கிறார், है। यीशु कहता है நிறைய பேர் என்னெல்லாமோ மனசுல நினைக்கிறாங்க. बहुत सारे लोग कुछ ना कुछ अपने मन में ஆனா सोचते हैं। உங்களுக்கு தேவை வந்து ஒண்ணே ஒண்ணுதான். पर आपको एक ही बात की जरूरत அந்த है। ஒரு ஸ்தானத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்ங்க. वो एक स्थान को अगर आप चुन लोगे तो आप धन्य ஆனா हैं। மரியாதை பாருங்க, அந்த அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். पर मरियम देखिए उस बातों को चुन लिया அது है। என்ன அப்படின்னா, वो क्या है? அவருடைய பாதத்துல உட்காருகிறது, उनके चरणों में அவருடைய बैठ வசனத்தை தியானிக்கிறது, उनके वचन को ध्यान करना, பிரச்சனையை சொல்லுகிறது, परेशानियों को बताना। விடுதலையும் ஆசீர்வாதமும் இங்கதான் இருக்கு அப்படிங்கிறார். वे छुटकारा और आशीष यहाँ पर ही है। ऐसा எங்க இருக்கு? कहाँ पर है? இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல. यीशु मसीह के चरणों में। மரியாள் அப்படிதான் உட்கார்ந்துட்டான். प्रभु ऐसे ही मरियम ऐसे बैठी। மகிமையான காரியம், அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். महिमा का कार्य उसके जीवन के अंत तक தேவையானது ஒண்ணுதான், जरूरत एक ही बात है। அதை ஒரு நாளும் அவளை விட்டு எடுக்கப்பட முடியாத ஒரு நல்ல பங்கு. वो कभी भी उसके अंदर से नहीं निकाले जाने वाला भाग அது என்னன்னா, வசனம் வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு है। वो இருதயத்துல क्या था कि वचन उसके हृदय में बैठ गया। ஏதாவது பிரச்சனை வரும்போது இப்ப மரியாள் என்ன செய்வா? अभी कोई परेशानी आई है तो मरियम ஆண்டவர் அன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு, प्रभु ने उस दिन कहा था, கவலைப்படுறதுனால ஒன்னும் கூட்ட முடியாதுமா, तो चिंता करके कुछ बढ़ा नहीं सकते। என்னை நோக்கி பாரு, मेरे और देख, நான்
நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். मैं तुम्हें छुड़ाऊंगा। காட்டு புஷ்பத்தை பாரு, जंगल के पेड़ों को देखो, பறவைகளை பாரு, पंछियों को देखो, அவைகளெல்லாம் நான் தானே காப்பாற்றுகிறேன். उन सबको मैं ही तो बचाता நான் हूँ। உன்னை விட்டுருவேனா? क्या मैं तुम्हें छोड़ நான் ஒரு दूंगा? நாளும் உன்னை கைவிடுவதில்லை. मैं कभी नहीं छोड़ूंगा। இப்படிப்பட்ட மகிமையான வார்த்தைகளை ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னது ऐसा महिमा की बातों को प्रभु ने அவருடைய कहा। பாதத்துல உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு தான் அந்த ஞாபகம் வருது. उनके चरणों के नीचे बैठे हुए लोगों ஆண்டவர் को இப்படி याद சொல்லி இருக்கிறாரு, प्रभु ने ऐसा कहा है। தன்னுடைய தைரியத்தை தன்னுடைய மனதை தேற்றிக் கொள்வார்கள். अपने धैर्य अपने मन को वो संभाल ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிடுவாங்க. प्रार्थना कर कर उस आशीष को ले लेते। அதுக்கு தான் நம்ம அவருடைய பாதத்துல உட்காரணும், उसीलिए हम उसके வசனத்தை கேட்கணும், वचन को पढ़ना है, வசனத்தை வாசிக்கணும். वचन को पढ़ना है। அந்த ஆசீர்வாதத்தை மரியாள் தெரிந்து கொண்டார். वो आशीष को मरियम ने, பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है மரியாள் கடைசி வரையில் இயேசுவனுடைய சிலுவை அவர் சுமந்துட்டு போகும்போதும் கூட இந்த மரியாள் கூடவே போறார். यीशु मसीह क्रूस उठा के लेके जाते समय में भी ये मरियम उसके पीछे। எல்லாரும் ஓடிட்டாங்க, सब अब भाग गए, அவரை நேசித்தவங்க ஓடிட்டாங்க, சீசர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. उनसे प्रेम करने वाले चले गए, चेले लोग सब ஆனா भाग गए। உண்மையான அன்பு पर सच्चा प्रेम அந்த मार्ता மரியாள் அந்த அந்த மரியாள்கிட்ட, மார்த்தாளுடைய தங்கச்சி மரியாள், वो मार्था की बहन मरियम, தாயாகிய மரியாள், माँ मरियम के पास। அவரை நேசித்த ஒரே ஒரு ஆம்பளை தான் நிக்காரு, அவர் தான் யோவான். उसको प्रेम करने वाला एक ही व्यक्ति आदमी है, वो இவங்களுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். इनको मालूम है कुछ भी हो जाए प्रभु हमें ஆனா छोड़ेगा। பாக்கி எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, बाकी लोग क्या सोचे थे? அவரையே சிலுவையில் அடிச்சிட்டாங்க, நம்மளே அடிச்சிருவாங்க. उनको ही क्रूस पर मार दिया, हमें भी मार देंगे। ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல ஒரு காரியம் சொல்றாரு, प्रभु गेत्सेमनी बाग में एक बात कहता है, எதிரியை பார்த்து சொன்னாரு, विरोधियों को देखकर कहता என்ன है, தானே நீங்க பிடிக்க வந்தீங்க, मुझे तुम पकड़ने आए हो, இவங்களெல்லாம் விட்டுருங்க. इन सबको छोड़ दो। தேவன் தன்னுடைய ஜனங்களை ரட்சித்து நமக்காக அவர் காயப்பட்டார். प्रभु अपने लोगों को छुड़ाकर हमारे लिए वो जख्मी हुए। இன்றைக்கும் அவர் அப்படிதான் செய்கிறார். आज भी वो ऐसे நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற ஒரு हमारे ஆண்டவர். लिए युद्ध करने वाला खुदा है। லூக்கா 18வது அதிகாரத்துல लूक का किताब 18वां அவருடைய अध्याय में பாதத்துல இருந்து செபிக்கிறதை பற்றி சொல்லுகிறார். उनके चरणों में बैठकर प्रार्थना करना, இடைவிடாம ஜெபம் பண்ணணும். बिना रुकावट के प्रार्थना करना है। உன்னுடைய அந்த நீ எதை கேட்கியோ அது கிடைக்கும் வரைக்கும் விடாத. जब जो मांग रहा है वो जब तक नहीं मिलता तब तक छोड़ना கண்டிப்பா கேளு, நீதான் வெற்றி அடைவாய். नहीं। कैसे भी मांग कर ले तू ही विजय पाएगा। வெற்றி நமக்கு தான். विजय अपना ही காரணம் है, அவர் அப்படிப்பட்ட வாக்கு கொடுத்திருக்கிறார். क्योंकि उसने ऐसा वाग्दान दिया है। தாவீதே யோனத்தானை மறக்கல பாருங்க. दाऊद ही देखिए योनातान को बोला, யோனத்தான் தான் உடன்படிக்கை செய்தாரு. योनातान से ही उसने ஆனா वाचा இப்ப बांधा। யோனத்தான் இல்லங்கிறது தாவீதுக்கு நல்லா தெரியும். अब योनातान नहीं है, ये दाऊद को அவர் अच्छे से யுத்தத்துல मालूम। மடிந்து போயிட்டார். वो युद्ध में मारा गया, இவர் ஒரு இடத்துக்கு போயிட்டார், அவர் ஒரு இடத்துக்கு போயாச்சு. वो एक जगह चले गए, वो एक जगह चले गया। ஆனால் தாவீதை தேடுகிறார், யோனத்தானுடைய வம்சத்துல யாராவது இருக்காங்களா, फिर भी दाऊद ढूंढता है योनातान के परिवार में कोई है क्या? அவங்களுக்கு நான் உதவி செய்யணும். उनको मैं मदद करना। அப்படியே உதவி செய்தாரு. ऐसे ही मदद किया। வாழ்நாளெல்லாம் என் கூட தான் நீ உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னாரு. तो जब तक है तब तक मेरे साथ बैठकर खाना खाना। ஆண்டவர் தாவீதை காட்டிலும் மகிமையானவர். हाँ, தாவீதை காட்டிலும் மகிமையானவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. दाऊद से भी महान प्रभु हमारा यीशु அவர் நம்மளோட உடன்படிக்கை वो செய்திருக்கிறார். हमारे साथ वांछा बांधा है। மனம் திரும்பும் போது, जब हम मनी ஞானஸ்நானம் எடுக்கும்போது, बपतिस्मा लेते சுத்தம் समय, இருதயத்தோட நம்ம ஜெபம் பண்ணும்போது सच्चे मन से जब हम கர்த்தர் प्रार्थना, நம்மளை கவனிக்கிறார். प्रभु हमें देखता है। இந்த 18வது அதிகாரத்துல சொல்லுகிறாரு, ये 18वां अध्याय में लिखा है, எப்படி நீங்க என்னோட பழகணும்னு சொல்றாரு பாருங்க. ऐसा आप हमारे साथ मिलना है। 10வது வசனம் சொல்லுது, 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. देखिए 10वां वचन में लिखा है 2 जन प्रार्थना 2 करेंगे, பேரும் ஜெபம் பண்ணதாங்க. 2 जन प्रार्थना ஒருத்தன் करेंगे। சொல்றா, நான் பயங்கரமான ஆளு, एक कहता मैं भयंकर நான் व्यक्ति நல்லா हूँ, தசமா எல்லாம் கொடுத்திருக்கேன், मैं सब दशंश देता நான் हूँ, காணிக்கெல்லாம் கொடுத்திருக்கேன், मैं दान देता हूँ। அவன மாதிரி கிடையாது, उस व्यक्ति के அவள सामने மாதிரி கிடையாது, उसके जैसा नहीं। ஆண்டவரே நன்றி, प्रभु நான் கொஞ்சம் आप வித்தியாசமா இருக்கேன், थोड़ा अलग हूँ, நான் அப்படி ஒரு பாவி கிடையாது. मैं ऐसा बड़ा पापी नहीं हूँ। அப்படி தன்னைத்தானே புகழ்ந்து ஜெபம் பண்ணுதான். ऐसा अपने आप को बड़ा ஒரு பாவியான மனுஷன் वो एक पापी व्यक्ति தூரத்துல நின்று, दूर से இயேசுவே प्रभु நான் यीशु பாவியான மனுஷன், पापी व्यक्ति உங்களை பார்க்கிறதுக்கு நான் தகுதியே கிடையாது, आपको देखने का योग्य ஆனா नहीं எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா, है। और मुझे एक मदद मिलेगा, எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் உண்டா? मुझे कोई आशीष है? இந்த நொறுங்கி கேட்கிறோம் பாருங்க. वो टूट कर मांगता है। பைபிள் சொல்லுகிறது, பெருமை உள்ளவன் அல்ல, இரக்கமுள்ளவனையே கர்த்தர் நோக்கி பாருங்க. बाइबल कहता है घमंड करने वाला नहीं, दया करने वाला। இதெல்லாம் இயேசுநாதர் சொன்னதை எழுதி வச்சிருக்காங்க. ये सब यीशु ने कहा हुआ बातों को लिख कर நம்முடைய ஜெபத்துல இந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கணும். ऐसा हमारे प्रार्थनाओं में हम पालन யாரையாவது பார்த்துட்டு அவங்கள விட நான் ஃபேமஸ் करें। किसी को देखकर उससे मैं फेमस है, அப்படி நம்ம சொல்லவே கூடாது. ऐसा नहीं कहना है। ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் பெருமையா செய்கிறான், ஒருவன் தாழ்மையா செய்கிறான். प्रभु कहता है एक जो है बड़प्पन में कर रहा है, एक नम्र से करता है। தேவன் சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். प्रभु परिस्थितियों को बदल कर आशीष பழைய करता है। ஏற்பாட்டு காலத்துல
அப்படிதான் पुराने नियमों में ऐसे ही தன்னுடைய தீர்க்கதரிசியாக எலியாவை பார்த்து சொன்னார், अपने भविष्यवक्ता एलिया को देखकर कहता है உலகத்திலேயே பஞ்சம் இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில பஞ்சம் இராதுன்னார். दुनिया में अकाल हो जाएगा पर तेरे जीवन में अकाल नहीं आएगा। எலியாவை அப்படிதான் ஆசீர்வதித்தார். एलिया को ऐसे ही आशीष நீ किया, ஒருவனுக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒளிந்திரு, तू छुप कर एक जगह में बैठा நான் रहना உனக்கு है, சாப்பாடு தரேன். मैं तुम्हें भोजन ஒரு खिलाऊंगा। குறைவில்லாத சாப்பாடு எலியாவுக்கு கொடுக்காரு. बिना कमी का भोजन एलिया को ஆனா मिला। திடீர்னு மழையே இல்ல. बारिश ही नहीं है, மழை இல்லாம இருக்க காரணம் எலியாவுடைய ஜெபம் தான். बारिश नहीं है वो कारण एलिया की प्रार्थना। எலியா தான் சொன்னாரு, एलिया ही कहा, தேசத்துல விக்கிரகாராதனை கூடிட்டு इस देश में मूर्ति पूजा बढ़ गया है, ஆகவே தேவன் மழையை நிறுத்த போகிறார். इसलिए प्रभु बारिश को रुकाने वाला என்னை है। சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன் மழை வராது அப்படின்னாரு. मुझे कहने बोला, मैंने कह दिया बारिश नहीं होगी। எலியா சொன்னதுனால வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யல. एलिया कह दिया तो जो बादल बंद हो गया और बारिश ராஜா வீட்டுல கூட பஞ்சம், राजा के घर में भी अकाल आ ஆனா गया। எலியாவுடைய வாழ்க்கையில பஞ்சம் இல்ல. और एलिया के जीवन में अकाल नहीं। 2 நேரம் சுட சுட அவருக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. 2 बार गरम गरम उसको भोजन दिया। ஆனா எலியா சொன்ன வார்த்தை நிமித்தம் தேசத்துல பஞ்சம் வந்துட்டு एलिया ने जो बातें कही पूरे देश में अकाल, நதியே வற்றி போக போகுது. नदी सूख चुका உடனே है। கர்த்தர் சொன்னாரு, तब प्रभु ने कहा, எலியாவே பயப்படாத, हे एलिया तू நீ घबरा எழுந்துரு, तो उठ जा, அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், वहां पर मैंने एक विधवा को आज्ञा அவன் दी, உனக்கு சாப்பாடு தருவா. वो तुम्हें भोजन देगी। இவர் ஒண்ணுமே கேட்கல, விதவை எப்படியா கொடுப்பான்? इसने कभी पूछा नहीं, ராஜா வீட்லயே பஞ்சம், राजा के घर में अकाल है। ஆனா கர்த்தர் ஒரு விதவை வீட்டையே தெரிந்து கொண்டார். प्रभु ने एक विधवा औरत के घर को இவன் चुना। போறான், ये जाती है, எலியாவை பார்த்துட்டான். एलिया को देख இப்ப लिया। எலியாவை பார்த்த உடனே தெரியுது அவளுக்கு இவர் தேவனுடைய மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. एलिया को देखकर वो समझ गई ये प्रभु का दास एक भविष्यवक्ता है। ஆனா அந்த ஸ்திரீயை பார்த்து இவர் புரிஞ்சுக்கிட்டார், இவள் தான் அந்த ஸ்திரீ. और ये भी समझ गए यही वो स्त्री है। அவட்ட கொஞ்சம் தண்ணி கேட்காரு. थोड़ा सी पानी मांगता है। அவ உடனே என்ன செய்த தெரியுமா, அவளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. देखिए उसका हृदय टूटा हुआ था। அவ சொல்லுதா, நான் 2 விறகு பிறக்க வந்திருக்கிறேன், मैं सिर्फ 2 लकड़ी बीनने आई हूँ, 2 ரொட்டி தான் போட முடியும், 2 ही रोटी आखिर அதை की बना சாப்பிட்டுட்டு நான் என் பிள்ளை செத்து போயிருவோம். सकते। वो खाकर हम हमारे बच्चे मर அப்படித்தான் நிலை இருக்கிறது. जाएंगे। ऐसी परिस्थिति है, அவளுடைய நிலை அப்படிதான். ऐसी परिस्थिति, ஒண்ணுமே இல்ல வீட்டுல. कुछ भी नहीं है घर। அந்த ஊர்ல ராஜா வீட்லயே ஒண்ணு இல்லாத சூழ்நிலை. राजा के घर में भी कुछ नहीं है। ஆனா அந்த நேரத்துல தீர்க்கதரிசி எலியா அவளை பார்த்து उस பேசுகிறார். समय में भविष्यवक्ता एलिया उसको देखकर कहता है, கொஞ்சம் பேசல, முழுசுமா பேசிட்டாரு. पूरा थोड़ा नहीं पूरा बात कर लिया। நீ பயப்படாத, तो डर मत, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், इस्राएल का सेनाओं का खुदा का वचन நீ कहता है, 2 ரொட்டி உன் வார்த்தையின்படி செய்யு, तो 2 रोटी तेरे बातों के ஆனா अनुसार ஒரு कर। சின்ன ரொட்டி எனக்காக கொண்டு வா. पर उसमें एक छोटी सी रोटी मेरे लिए बना। ஆண்டவர் இந்த தேசத்தை செழிக்க வைக்கும் வரைக்கும் प्रभु इस देश में फिर से आशीष உன் करने तक வீட்டுல மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. तेरे घर में ना आटा कम होगा ना तेल இந்த कम होगा। வார்த்தையை தீர்க்கதரிசியாக எலியா சொன்ன உடனே इस बातों को भविष्यवक्ता एलिया அந்த कहते ஸ்திரீ हैं, அப்படியே நம்பிட்டா, वो स्त्री ऐसे ही भरोसा करी, அப்படியே நடந்தது. ऐसे ही होगा। வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் எலியாவும் எல்லாருமே சாப்பிட்டாங்க. बाइबल कहती है वो उसके घराने एलिया सब लोग भोजन। தேவன் சர்வ வல்லமுள்ளவர், प्रभु அவர் सर्वसामर्थ्य, தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார், वो अपने लोगों से प्रेम करता அவருக்கு है, எல்லாம் தெரியும். उनको सब पता है, நம்ம தான் முழுசா நம்பணும். हम ही पूरा भरोसा அவர் करते மறக்க மாட்டார், हैं। वो कभी भूलता नहीं है, நாம் அவரை நோக்கி பார்க்கணும். हम उनकी ओर ஒரு देखते சில हैं। வேளையில மறந்த மாதிரி தெரியும். एक दो समय में ऐसा लगता है प्रभु हमें भूल गया। ஏன்னா பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல எழுதியிருக்கு, एक दो जगह पे लिखा है, கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார், प्रभु अन्नाल को याद किया, கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார், प्रभु ने नोवा को याद किया, ரெபேக்காளை நினைவு கூர்ந்தார். रेबेका को याद किया। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அவங்களே நம்மள தேடுதாங்களா இல்லையான்னு கர்த்தர் சில நேரம் அமைதியா இருக்கிறார். वो मुझे ढूंढते हैं कि नहीं करके प्रभु थोड़ा देर அப்ப शांत रहो। பிரச்சனை வரும்போது இயேசுவை நோக்கி பார்க்கணும். तो परेशानियां आते समय यीशु की ओर देखना பைபிள் है। சொல்லுது கர்த்தர் நினைவு கூர்ந்தார், बाइबल कहता है प्रभु அவருடைய याद இக்கட்ல किया, இருந்து விடுதலை ஆக்கினாரு, के संकट से उसे छुड़ाया, குழந்தைகளை கொடுத்தாரு, बच्चों को दिया, பயங்கரமான நன்மைகளை செய்தாரு, बहुत भलाई बातें की, விசேஷம் என்ன சத்துருவின் கையில இருந்து விடுதலை ஆக்குகிறாரு. विशेष शत्रुओं के हाथों से हमें அந்த छुड़ाता है। மகிமையான ஆண்டவர் செய்கிறார். उस महिमा का खुदा கடைசி ஒரு வசனம் வாசிக்க போறோம். आखिरी एक वचन पढ़ने அவனுடைய वाले हैं। விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படி யாக்கோபு சொல்லுகிறார். विश्वास को बढ़ाने के लिए याकूब कहता है, யாக்கோபு 5வது அதிகாரத்துல याकूब की किताब 5वां अध्याय में 17 18 வாசிப்போம். 17 और 18। எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது.
பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபு எப்படி ஆரம்பிக்கிறாரு? याकूब देखिए कैसा எலியா ஒரு பெரிய மனுஷன் நினைக்காதங்க. एलिया एक बड़ा व्यक्ति ऐसा அவர் தான் ஒரு பரிசுத்தவான், அவர் சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்குமான்னு நினைக்காத. वही पवित्र, वो कहेगा तो होएगा, मैं कहेगा तो नहीं होगा। எலியா நம்மளை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறார் யாக்கோபு. याकूब हमें उत्साह करने के लिए कहता है। எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் एलिया जो है हमारे समान एक तकलीफ उठाने மழை वाला इंसान है। பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினார். बारिश नहीं होना है करके ध्यान से- ஆகவேதான் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டாரு. इसीलिए प्रभु ने उसकी प्रार्थना सुनी। அதனால நீங்களும் எலியா போல ஜெபம் பண்ணுங்க. इसीलिए आप भी एलिया के समान நீங்க ஒண்ணு प्रार्थना நான் சாதாரண ஆளு, எனக்கு முடியாதுன்னு நினைக்காதங்க. करें। आप ये मत सोचिए मैं साधारण व्यक्ति हूं, யாக்கோபு मुझसे नहीं சொல்லுகிறார் நம்மை போல உள்ள ஆளு. होगा। हमारे समान व्यक्ति था ஆனா கருத்தா ஜெபம் பண்ணாரு. पर ध्यान से प्रार्थना की। கர்த்தர் அவரை தூக்கினார், தேவைகளை சந்தித்தார். प्रभु उसे उठाया, उसकी जरूरतों को पूरा किया। நம்மை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர், हमें याद நம்மை करने वाला, மறக்காத ஆண்டவர். हमें कभी ना भूलने वाला, நம்ம தான் ஜெபம் பண்ணி கூப்பிடணும். हम ही प्रार्थना कर कर बुलाना। இவ்வளவு நாளும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் நம்மளை இவ்வளவு காலமும் நமக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாத்தையும் கவனிச்சது அவர் தான். इतना दिन तक हमें संभाला, हमें भोजन वस्त्र सब देने वाला நம்முடைய प्रभु। பிரயாசம் இல்ல, அவர் தான் முந்தி செய்திருக்கிறார். हमारा प्रयास नहीं, प्रभु ने पहला उसे நம்ம किया। போகும்போது நம்முடைய வேலையில எல்லாத்துலயும் அவர் உதவி हम செய்திருக்கிறார். जाते समय हमारे कामों में सब बातों में उसे मदद, இன்னும் நமக்கு உதவி செய்வார். और भी मदद அந்த करेगा। மகிமையான ஆண்டவர் உங்களை அப்படியே ஆசீர்வதித்து காப்பார். वो महिमा का खुदा ऐसे ही आपको आशीष எப்படி करके, யோனத்தானை நினைவு கூர்ந்து தாவீது தேடுகிறான். जैसा योनातान को वो याद कर कर दाऊद ढूंढता அவன் है, குடும்பத்துல எங்க இருந்து யார் இருந்தாலும் சரி கொண்டுட்டு வா उनके அப்படிங்கிறார். परिवार में जो कोई क्यों ना हो तो ढूंढ कर எனக்கு लेगा। இயேசுவானார் அப்படிதான் சொல்லுகிறார். आज प्रभु यीशु ऐसे ही कहते हैं, என் நாம தெரிவிக்கப்பட்ட மக்கள் எங்க இருந்தாலும் சரி, मेरे नाम पहने हुए लोग कहाँ पर भी அவங்க हो, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது वो जब अपने आप को नम्र कर நான் அவளை நோக்கி பார்த்து मैं उनकी ஆசீர்வதிப்பேன். ओर देखकर आशीष करूंगा। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ऐसी महिमा की आशीष को प्रभु हमें दे। சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ணி நன்மைகளையே பெற்றுக்கொள்ள வேண்டும். हम निराश नहीं होना है, प्रार्थना कर कर கர்த்தர் புதிய बढ़ाएगा। காரியங்களை செய்வார். प्रभु नए कामों को करे, எல்லாத்தையும் அவர் மேலதான் போடணும். सब बातें उसके ऊपर डालें, சூழ்நிலையை பார்க்க கூடாது. परिस्थितियों को नहीं ஐயோ देखना। அங்க மழையே இல்லையே, தண்ணி எங்க கிடைக்கும்னு நினைக்க கூடாது. वहाँ बारिश नहीं है तो पानी का क्या व्यवस्था? எல்லாமே இருளா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். सब जगह अंधेरा क्यों ना हो परंतु प्रभु मेरा அந்த उजाला। நம்பிக்கை தான் நமக்கு வேணும். वो विश्वास हमें चाहिए। அந்த நம்பிக்கையோட நம்ம கர்த்தரை பார்த்ததுல ஜெபம் பண்ணலாம். विश्वास के साथ हम प्रभु के चरणों में प्रार्थना எல்லாரும் மனங்கள் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். करें। सब घुटने में आकर प्रार्थना। கர்த்தர் நல்லவர், प्रभु अच्छा है, அவருடைய கிருபை பெரியது. उसका अनुग्रह बड़ा நம்மை है, தேடி பார்க்கிறார். हमें ढूंढ कर देखता है। அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. उसकी आंखें पूरी दुनिया पर அவர் घूमती हैं, ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். हर एक को देखता है। வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है மனுஷனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தபடியினால் इंसान के हृदय को जानता है, ஒருவனும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. कोई भी उसे बताने की आवश्यकता நம்முடைய नहीं। தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். हमारा प्रभु हमें जानता है। இந்த காலை வேளையில ये सुबह के समय में, ஆண்டவரே இவ்வளவு நாள் நீங்க தயா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. प्रभु इतना दिन तक आप ही हमें लेके आए। ஒரு நாள் எனக்கு குறை வைக்கல. एक दिन भी मुझे சில நேரத்துல கஷ்டப்பட்டிருக்கிறோம், कभी कभी थोड़ा तकलीफ में आए, துக்கத்தோட கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். दुख में आंसू ஆனால் बहाए, எங்களை கைவிடல. फिर भी आपने हमें छोड़ा அப்படியே नहीं। கண்ணீரோட இருந்து எங்களை தள்ளல. ऐसे आंसू में रहना करके छोड़ा எவ்வளவு नहीं। நேரம் மனசார நாங்க தவறு பண்ணிருக்கிறோம், बहुत समय में हमने मन से जो है गलत बातें ரொம்ப की, வேதனைப்படுத்திட்டோம் आपको தகப்பனே. तकलीफ दी, ஆனாலும் நீர் எங்களை கைவிடல. फिर भी आप हमें छोड़ा நன்றி नहीं। சொல்லுகிற பிதாவே, धन्यवाद करते हैं। ஒரு நாள் எங்களை கைவிட்டாதங்கப்பா. एक दिन भी आप हमें छोड़िए मत। கோலியாத்தை போல எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில गोलियत के समान हमारे आजू बाजू தாவீதோடு இருந்த கர்த்தர் दाऊद के साथ எங்களோடு கூட இருங்கப்பா. हमारे साथ आप எங்களோடு கூட வாரு. हमारे साथ आइए। நாங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் சரி, हम जहाँ जाए जहाँ आए तो भी நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர். मैं तुम्हें ना कभी छोड़ूंगा ना அந்த त्यागूंगा। வசனத்தை நாங்க நினைவு கூறுகிறோம். उस वचन को हम याद ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், प्रभु आपने वाग्दान நான் दिया है, நம்புகிறேன். हम भरोसा करते நீர் हैं என்னோடு வாருவோம். आप हमारे साथ हैं। ஒவ்வொரு நாளும் உடைய கரங்களோடு கூட இருக்கிறது. हर एक दिन आपके हाथ சமாதானத்தை தாருங்க ஆண்டவரே. समाधान दीजिए प्रभु, ஆண்டவரே சுகத்தை தாருங்க சப்பா. सुख दीजिए प्रभु, மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க. सच्चा आशीष को அதை दीजिए। நீர் ஒருவரே கொடுக்க முடியும், वो आप ही दे सकते हैं, உலகம் தராது. दुनिया नहीं देगी। ஆகவே உம்முடைய பாதத்தில் நாங்க அமர்ந்திருக்கிறோம். इसलिए आपके चरणों में हम बैठे हैं। எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுங்க. सब प्रार्थना करें। ஆண்டவரே நாங்க நன்றி சொல்லுகிறோம். प्रभु आपको धन्यवाद, நீர் தான் எங்களை நடத்தி இருக்கிறீர். आप ही हमें चलाते हैं। நிறைய நேரத்துல நாங்க தான் இதை செய்தோம்னு யோசித்தோம். बहुत समय में हम ये काम किया ऐसा सोचते हैं, இமை பொழுதில் கைவிட்டேன், क्षण भर में छोड़, ஆனாலும் இரக்கமாக உன்னை நோக்கி பார்க்கிறேன். फिर भी अनुग्रह से तेरी நன்றி ओर சொல்லுகிறோம் ஏசப்பா. धन्यवाद करते हैं पिता। நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. आपने किए हुए हर एक भलाई के लिए நீர் எங்களை கைவிடாமல் இன்னும் பாதுகாக்க போகிறேன். धन्यवाद। आप हमें बिना छोड़े अभी भी और भी ஆசீர்வதிங்க தகப்பனே. आशीष की। உலகத்திலே பிரச்சனை உண்டாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். दुनिया में परेशान करने वाले हर एक बुरी आत्मा को हम डांटते हैं। உக்ரைன் இடத்துல, அந்த ரஷ்யா இடத்துல
அவன் செய்கிற எல்லா துரோகம் இயேசுவின் நாமத்துல மாறி போகணும். यूक्रेन और रशिया के बीच में करने वाले सब विरोधी உம்முடைய बातें सब ஜனத்தை எழுப்பி அதை ஒரு சமாதானம் பண்ண கிருபை செய்யும். आपके लोगों को उठाकर वहाँ एक समाधान சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள். समाधान करने वाले தேவனே धन्य हैं। நீர் ஒருவரே அதை செய்ய முடியும். प्रभु आप ही उसे कर सकते हैं। ரத்த சிந்தல் நிக்கின்னு போகட்டும். खून बहाना खत्म हो, ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், लोग उद्धार पाएं, பாதுகாக்கப்படட்டும். सुरक्षा मिले। தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में हम अपने आप को எங்களை देते हैं। கைவிடாமல் பார்த்துக்கணும். हमें बिना छोड़े संभालें। நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காய் நன்றி आप சொல்லுகிறோம். हमारी प्रार्थना को सुनो। உம்முடைய கரங்களோடு கூட இருப்பதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். आपकी हाथें आपका हाथ हमारे கர்த்தரை साथ हो। நம்புகிறவர்கள் प्रभु को मानने சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். सिय्योन के पर्वत के समान है। எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்கிறது போல यरूशलेम को इर्द गिर्द घूमकर पर्वत जैसा है। கர்த்தர் உங்களோடு கூட உங்களை சுற்றிலும் இருப்பார். प्रभु आपके साथ आपको घूमकर। கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி प्रभु சொல்லுகிறோம். हमारी प्रार्थना सुनो। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। துதி கனம் மகிமை